ராணி மேரி கல்லூரி வளாகத்தில் நின்று மாணவிகளை இறக்கிவிட்டு தான் செல்ல வேண்டும். இதோடு மட்டுமில்லாமல் அந்த சாலையை போட வேண்டும் சொல்லிட்டு ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். ஜானகி அம்மா கேட்டிருக்காங்க, ஏங்க என்னங்க கோட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போதெல்லாம் அந்த கல்லூரிக்கு போயிட்டு வரீங்களே ஏங்க? பக்கத்தில் எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை, நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வராரு. மக்கள் திலகம், புரட்சி தலைவி இவங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா மாணவ மாணவர் மீது அதிக பற்று பாசம் அதிகம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் சிஎம்மா இருக்கும்போது கோட்டைக்கு போகிறாரு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீச் ரோடு சொல்லுவாங்க. அங்கே ராணி மேரி கல்லூரி இருக்கிறது. தலைவர் கோட்டைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா காரில் ஒரு பெண் சாலையை கடக்க முயற்சிக்கிறாங்க. அப்பொழுது விபத்து ஏற்பட்டு விட்டது, அவங்களுக்கு காயம் ஏற்பட்டு விட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, உடனடியாக அவங்களை கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்க்க சொல்கிறாரு, வேண்டிய சிகிச்சை கொடுக்க சொல்கிறாரு. அதன் பிறகு யோசிக்கிறாரு, இதே மாதிரி தானே இந்த கல்லூரி பெண்கள்லாம் சாலையை கடக்கும்போது விபத்து ஏற்படும் அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். என்னவென்று தெரியுமா? அதாவது அனைத்து வாகனங்களும், முக்கியமாக அனைத்து அரசு பேருந்துகளும் அந்த ராணி மேரி கல்லூரி வளாகத்தில் நின்று மாணவிகளை இறக்கிவிட்டு தான் செல்ல வேண்டும். இதோடு மட்டுமில்லாமல் அந்த சாலையை போட வேண்டும் சொல்லிட்டு ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். அத்துணை பேருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி. தலைவர் என்ன பண்ணுவாராம், கோட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போதெல்லாம் அந்த கல்லூரிக்குள்ளே போயிட்டு நின்று ரசிப்பாராம் அந்த மாணவிகள்லாம் பார்த்து. ஏன்னா அவர்கள் எல்லாரும் இவருக்கு பெற்றெடுக்காத குழந்தைகள். ஜானகி அம்மா கேட்டிருக்காங்க, ஏங்க என்னங்க கோட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போதெல்லாம் அந்த கல்லூரிக்கு போயிட்டு வரீங்களே ஏங்க? தலைவர் சொன்னாராம், அங்கே இருக்கின்ற அந்த மாணவிகள் எல்லோரும் நம் குழந்தைகள் என்று. ஜானகி அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்து விட்டதாம். அதன் பிற்பாடு காலங்கள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை, நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வராரு. மக்கள்கிட்ட உற்சாக வரவேற்பு. தலைவர் அப்பொழுது சிஎம். கோட்டைக்கு போயிட்டு திரும்பி அதே அந்த ராணி மேரி கல்லூரி வளாகத்துக்கு போகிறாரு. தலைவருக்கு பேச்சு வரவில்லை. அங்கே இருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவிகள் அத்தனை பேரும் தலைவர் உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க. தலைவருக்கு அந்த தழுத்தழுக்கிறது. பிள்ளை தமிழ் பேசுகிறார். சுமார் 1 மணி நேரம் அங்கேயே இருந்து அத்தனை பேரையும் பார்த்துட்டு பேசிட்டு வராராம். அவர் வாழ்க்கையில மறக்கவே முடியாதான். அதை பார்த்து அத்தனை பேரும் கண் கலங்கி போனார்களாம். அதாவது அந்த ராணி மேரி கல்லூரி மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பெற்றெடுக்காத பிள்ளை. இதோடு மட்டுமல்லாமல் தலைவரும் வாலி அவர்களும் ஒரு முறை காரில் போகிறாங்க. தலைவருடைய காரில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த நொறுக்கு தீனி இருக்கும், சாத்துக்குடிலாம் இருக்கும், அவர் கொடுப்பாராம். வாலியை பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் அலுப்பு, தூங்குறாரு. தலைவரும் தூங்குறாரு. தலைவருக்கு தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தலையணை, அப்படியே தூங்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து தலைவர் கண் விழிக்கிறார். கண் முழிச்சு பார்த்தா வாலி அவர்கள் என்ன பண்ணுறாரு, தூங்கி தூங்கி விழுறாரு. இதை பார்த்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் தலையில் வைத்திருந்த அந்த தலையணை எடுத்து அவர் தலைக்கு முட்டு கொடுத்தாராம். அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு வாலி அவர்கள் கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. என்ன இது ஒரு வித்தியாசமான உணர்வாக இருக்குதுன்னு பார்த்தா தலையணை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் சாய்ந்து சாய்ந்து விழுறாராம். அவர் நெகிழ்ந்து படாராம். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய உச்சபட்ச நடிகர், நம்பர் 1 ஹீரோ. நான் தூங்குறத பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணாரு சொல்லிட்டு நெகிழ்ந்து போனாராம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவங்க எந்த பொதுக்கூட்டத்துக்கு போனாலும் கூட்டம், மக்கள் கூட்டம் அலை போதும். ஏன்னா அம்மா அவங்க அந்த கூட்டத்தில் குட்டி குட்டி கதைகள் சொல்லுவாங்க. அந்த கதைகள்ல 1000 அர்த்தம் இருக்கும். அதாவது ஒரு அரசியல்வாதினா தான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் விளங்க வேண்டும், புரிய வேண்டும். அந்த வகையில் அம்மா அவங்க வேலூர் கோட்டைக்கு போகிறாங்க. அவர் மைதானம் மீட்டிங். அங்கே முனியம்மா அப்படி பெண்மணி இருக்காங்க. அம்மாவுக்காக எத்தனையோ அறப்போராட்டங்கள் நடத்தினவங்க. அம்மா கேட்குறாங்க, முனியம்மா தங்களுக்கு என்ன உதவி வேண்டும், தயக்கமில்லாமல் கேளுங்கள். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களா, அம்மா நீங்கள் நல்லா இருந்தால் போதுமா, நீங்கள் நல்லா இருந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கணும். அம்மா அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தாராம். பார்த்தீர்களா, அம்மாவுக்கு கிடைத்த தொண்டர்களாக பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்தவர்கள். அவங்கள மாதிரி வரவே முடியாது. இன்னைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தலைவரையும் அம்மாவையும் தான் தெய்வமாக பார்க்குறாங்க.